கோட்டாபய ராஜபக்ச சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு சில ஃபோட்டோஸ் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கான். சிஐடி குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த ஃபோட்டோஸை வழக்கு விசாரணைக்குன்னு சொல்லி சமர்ப்பிச்சிருக்கான். பிள்ளையான், கருணா, கோட்டாபய ராஜபக்ச 3 பேரும் சம்மந்தப்பட்டிருக்கிற ஃபோட்டோஸ் தான் வழக்கு விசாரணைக்குன்னு சொல்லி இந்த மாதிரி சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முதல்ல ஒரு மனு சம்பந்தமான விசாரணை நடந்தது. இன்றைக்கு வரைக்கும் அது ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது. கோட்டாபய ராஜபக்ச, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தான் கைது செய்யப்படக்கூடாது, ஈஸ்டர் குண்ட தாக்குதல் சம்பந்தமான விசாரணைக்கு நான் கைது செய்யப்படலாம், சிஐடி விசாரணைக்கு பயமாக இருக்குது, ஷானிட விசாரணைக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி தான் கைது செய்யப்படுறதை தடுக்கிறதுக்கான ஒரு மனுவை பதிவு செய்திருந்தவர். அது சம்பந்தமான பரிசீலனை நடத்தப்பட்டிருந்தது. இன்றைக்கு வரைக்கும் அந்த மனு சம்பந்தமான பரிசீலனை ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கும் எந்த விதமான ஒரு கடைசி தீர்மானமும் எடுக்கப்படலை. நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்யவும் இல்லை. கோட்டாபய ராஜபக்ச எதிர்பார்த்த மாதிரி தானே கைது செய்யப்படக்கூடாது என்ற மாதிரியான ஒரு உத்தரவும் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்படலை. சட்டமாதிபர் திணைக்களத்திலிருந்தும் ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்படலை. அவர் கைது செய்யப்படுவார் என்று சொல்லியும் சொல்லப்படலை, கைது செய்யப்பட மாட்டார் என்ற உத்தரவாதமும் இன்றைய வழக்கு விசாரணையிலையும் கொடுக்கப்படலை. ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் இந்த மனு சம்பந்தமான பரிசீலனை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. கோட்டாபய ராஜபக்ச சார்பா முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா சில வாதங்களை முன் வச்சிருக்கிறார். இதுக்கு முதல்ல வழக்கு விசாரணையில் சொல்லப்பட்ட மாதிரியான ஒரு சில கருத்துக்களும் புதுசாக ஒரு சில கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஷானி அபேசேகர் இந்த விசாரணை எப்படி நடத்த முடியும் என்றதான் முதலாவது கேள்வி. ஷானி இந்த விசாரணை நடத்தக்கூடாது என்றுதான் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை. இன்றைக்கு நீதிமன்ற வழக்கு விசாரணையிலையும் அது சொல்லப்பட்டிருந்தது. இதை தவிர ஒரு சில அறிக்கைகள் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. பாராளுமன்ற தெரிவுக்குழு விசாரணை அறிக்கையா இருக்கலாம், இல்லாட்டி இப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கிற உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசராக இருக்கிற ஜனக் டி சில்வா தலைமையில் ஒரு விசாரணைக்குழு நியமிக்கப்பட்டிருந்தது. இது தவிர மேல் நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அல்விஸ் தலைமையில் ஒரு விசாரணைக்குழு நியமிக்கப்பட்டிருந்தது. இந்த எந்த அறிக்கைகளையும் கோட்டாபய ராஜபக்சவினுடைய பேர் குறிப்பிடப்படவே இல்லை. அப்ப திரும்ப கோட்டாபய ராஜபக்ச சம்பந்தமா அவரை கைது செய்யறதுக்கான நோக்கம் எதுக்கானது, எந்த அடிப்படையில் கைது செய்யப்படலாம் சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார் கோட்டாபய ராஜபக்சோட சட்டத்தரணி. இதை தவிர இப்ப வரைக்கும் ஒரு சில வழக்கு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. துல்லியமான தகவல் கிடைச்சிருந்தும், புலனாய்வு தகவல் கிடைச்சிருந்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை சொல்லி அந்த காலகட்டத்தில் இருந்த பதவிகளில் இருந்த நபர்கள் சம்பந்தமா வழக்கு விசாரணைகள் தொடர்ச்சி நடந்து கொண்டிருக்கு. அந்த வழக்கு விசாரணையில எந்த ஒரு வழக்கு விசாரணையிலையும் கோட்டாபய ராஜபக்சவினுடைய பேரை குறிப்பிடப்படவே இல்லை. இப்ப புதுசா அவரை கைது செய்யறதுக்கான நோக்கம் என்ன என்ற ஒரு கேள்வியும் அன்னைக்கு கேட்கப்பட்டிருந்தது. இதை தவிர FBI, அமெரிக்காவோட FBI ஒரு விசாரணை நடத்தியிருந்ததான். 33 அதிகாரிகள் இலங்கைக்கு வந்தாங்களாம். கோட்டாபய ராஜபக்சோட சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா, ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா சொல்றாரு, FBI அதிகாரிகள் இலங்கைக்கு வந்தாங்கன்னு சொல்லி 33 பேர் வந்தாங்க, ஒரு விசாரணை நடத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டுதான் கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்யறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்படுதான் அப்படின்னு சொல்லி அவருடைய சட்டத்தரணியே சொல்றார். இதுவரைக்கும் அது விசாரணை தரப்பால நீதிமன்றத்தில் சொல்லப்படவும் இல்லை. அவர் கைது செய்யப்பட இருக்கிறார் என்ற மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் சொல்லப்படலை. வெளிநாடு போறதுக்கான பயணத்தடை மட்டும் பெற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அவருடைய லோயரை இன்னைக்கு நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். ஆசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கைது நடத்தப்பட இருக்கு. அவர் சேனல் 4 கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ரியில சொல்லி இருக்கிற கருத்துக்களை பார்க்கிற நேரத்தில் இலங்கையினுடைய நீதிமன்றங்களை அவமதிக்கிற மாதிரியான கருத்துக்களை தான் ஆசாத் மௌலானா சொல்லி இருக்கிறார். அந்த மாதிரியான ஒரு நபருடைய கருத்துக்களை எப்படி நம்ப முடியும் சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. லசந்த விக்ரமதுங்க கொலை உட்பட ஒரு சில நபர்களினுடைய கொலை சம்பந்தமான பழியை ராஜபக்சக்கள் மேல சுமத்துறதுக்கும் ஆசாத் மௌலானா முயற்சி எடுத்திருக்கிறாராம். அந்த மாதிரியான நபருடைய குற்றச்சாட்டை கடைசி வரைக்கும் நம்ப முடியாது என்ற மாதிரியும் இன்றைக்கு கோட்டாபய ராஜபக்சவினுடைய லோயர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். பிள்ளையானுடைய பிரைவேட் செக்ரட்டரியா இருந்தவர் தான் ஆசாத் மௌலானா. அப்ப பிள்ளையான் சம்பந்தமான சில குற்றச்சாட்டுகளையும் மௌலானா சுமத்தி இருக்கிறாராம். ஒரு சில கொலைப்பட்டியல்கள், குற்றச்சம்பவங்கள் சம்பந்தமா அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார்னு சொல்லி நீதிமன்றத்திலையும் சொல்லப்பட்டிருந்தது. இப்போ ரமேஷ் டி சில்வா கேட்கிறாருன்னு சொன்னா, பிள்ளையானுடைய பிரத்யேக செயலாளர் இருந்தவர் தான் ஆசாத் மௌலானா. அப்படியான ஒரு நபரே பிள்ளையானுடைய கொலைப்பட்டியல் இதுதான் சொல்லி ஒரு பட்டியலை சமர்ப்பிச்சிருக்கிறார் என்றா அதை எப்படி நம்ப முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. இதை நான் எப்படி விளங்கி கொள்றேன்னு சொன்னா, இப்போ பிள்ளையானுடைய கொலைப்பட்டியல் சொல்லி பிள்ளையாண்ட செக்ரட்டரியை சொல்வாரா இருந்தா அந்த சம்பவங்கள் உண்மையா இருக்கிற பட்சத்தில் அவருக்கும் தொடர்பு இருக்கு என்று சொல்றதுக்கான ஒரு முயற்சியா, இல்லாட்டி அதுக்கு பின்னால அவருடைய நோக்கம் என்னன்றது தெரியாது. இந்த மாதிரியான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருந்தது. இதை தவிர சிஐடி சமர்ப்பிச்சிருக்கிற ஒரு சில போட்டோஸ் சம்பந்தமா, கோட்டாபய ராஜபக்ச, பிள்ளையான், கருணா சம்பந்தமா சமர்ப்பிச்சிருக்கிற ஒரு சில போட்டோஸ் சம்பந்தமா இன்னைக்கு ரமேஷ் டி சில்வா நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். ஆசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலத்தோட சேர்த்து நீதிமன்ற வழக்கு விசாரணைக்குன்னு சொல்லி கோட்டாபய ராஜபக்ச இருக்கிற போட்டோஸும் பிள்ளையான், கருணா இருக்கிற போட்டோஸும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்காங்க. இது நாங்கள் இன்டர்நெட்ல பார்க்குற அதே பழைய வளமையான அந்த போட்டோஸா, இல்லாட்டி ஆசாத் மௌலானா கொடுத்திருக்கிற ஏதாவது புதிய போட்டோஸா, வீடியோஸா, இல்லாட்டி வேற ஏதாவது ஆதாரங்களா, இல்லாட்டி வெளிநபர்கள் யாராவது சிஐடிக்கு கொடுத்து சிஐடி
நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு சமர்ப்பிச்சிருக்கிற போட்டோஸ் என்னன்றது தெரியாது. ஆனால் கோட்டாபய ராஜபக்சோட லோயரை குறிப்பிட்டார், மௌலானாவினுடைய வாக்குமூலத்தோட சேர்த்து இந்த மாதிரியான போட்டோஸ் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அரசியல் ஈடுபட்ட நபர்கள் பக்கத்துல இருந்து கொண்டு போட்டோ எடுக்கிறது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் கிடையாது. இந்த போட்டோஸை மட்டுமே அடிப்படையாக வச்சுக்கொண்டு ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமா எப்படி குற்றம் சாட்ட முடியும்? பிள்ளையான் இல்லாட்டி கோட்டாபய ராஜபக்சன் தாக்குதலுக்கு பின்னால் இருக்கிறாங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டுறதுக்கு இந்த போட்டோஸை மட்டும் எப்படி ஆதாரமாக கொள்ள முடியும், எப்படி பயன்படுத்த முடியும் என்ற மாதிரியும் கோட்டாபய ராஜபக்சோட லோயர் ரமேஷ் டி சில்வா வந்து இன்னைக்கு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அந்த மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அப்படியா இருந்தாலும் எந்த விதமான ஒரு கடைசி தீர்மானமும் இன்றைக்கும் எடுக்கப்படலை. ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் இந்த மனு சம்பந்தமான பரிசீலனை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு சில கைதுகள் இன்னைக்கு முக்கியமாக பேசப்படுது. சாவகச்சேரி பிரதேசத்தில் நடந்ததாக சொல்லப்படுற கணவன் மனைவி பிள்ளையோட ஒரு குடும்பமே கைது செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் இன்னைக்கு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியும் சொல்ல முடியும். தெல்தனிய பிரதேசத்தில் ஒரு கைவிடப்பட்ட காருக்குள்ள இருந்து வாகனத்திலிருந்து ஒரு பெண் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் சொன்னால் 2 நாட்களுக்கு முதல்ல நாங்கள் ஒரு வீடியோவில் காய்ச்சிருந்தாங்க. அம்பாரா ஹாஸ்பிட்டலில் பிசியோதெரபிஸ்டாக வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பெண் வந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம். நுவரெலியாவில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் அபார்ட்மெண்ட்டில் தங்கி இருக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து சடலமாக டெட் பாடியை ஒரு நபர் தூக்கி கொண்டு போகிற மாதிரியான சிசிடிவி காட்சி ஒளி வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அந்த நபர் அந்த இடத்துல இருந்து அந்த டெட் பாடியை கொண்டு போய் தெல்தனிய பிரதேசத்தில் போட்டதுக்கு பிறகு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார்ன்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. இன்றைக்கி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதில் அந்த டெட் பாடியை தூக்கி கொண்டு போன அந்த காதலன் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டு இதுவரைக்கும் தேடப்பட்டு வந்த நபர் அவருடைய மனைவியோட கைது செய்யப்பட்டிருக்கிறார். வலான மோசடி ஒழிப்பு பிரிவுக்கு வந்து ஒரு ரகசியமான புலனாய்வு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த நபர் வந்து வெள்ளவத்தையில் இருந்து பஸ்ஸில் ஏறி யாழ்ப்பாணத்துக்கு போகிற பஸ்ஸில் வெள்ளவத்தையிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு போகிற பஸ்ஸில் வந்து ஏறி இருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் போய் இறங்க போகிறாருன்னு சொல்லி ஒரு ரகசியமான தகவல் கிடைக்குது. அதுக்கு பிறகு போலீஸ் அந்த பஸ்ஸை துரத்தி போய் அடி பின்னாடி போய் அடி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற போலீஸுக்கு தகவல் சொல்லி எப்படியோ போலீஸ் அதிகாரிகள் போய் சாவகச்சேரி பிரதேசத்தில் அந்த நபரை பஸ்ல இருந்து இறக்கப்பட்டார் என்ற மாதிரி சொல்லப்படுது. இல்லாட்டி அந்த நபர் சாவகச்சேரியில் இறங்கினதுக்கு பிறகு கைது செய்யப்பட்டார் என்ற மாதிரி 2 விதமாக சொல்லப்படுது. அப்படியா இருந்தாலும் சாவகச்சேரி பிரதேசத்தில் வச்சு அந்த நபரும் அவரோட பயணம் செய்திருக்கிற பிள்ளையும் மனைவியும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவர் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் மாறு வேஷத்தில் இருந்தாராம். ஒரு தமிழ் நபர் மாதிரி நடமாடுற நோக்கத்தின் அடிப்படையில் வந்து மாறு வேஷத்தில் இருந்தார்ன்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த நபருடைய மனைவி அவங்களும் மாறு வேஷத்தில் இருந்தாங்களாம். இஸ்லாமிய பெண்கள் அணிகிற மாதிரியான ஒரு உடுப்பு போட்டிருந்தாங்கன்ற மாதிரி ஊடகங்கள் இன்னைக்கு குறிப்பிடப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. அவர் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு இப்போ நுவரெலியா போலீஸ் தான் இந்த பற்றின விசாரணை நடத்தி கொண்டிருக்கு. நுவரெலியா போலீஸ்ட வந்து 2 பேரும் ஒப்படைக்கப்பட இருக்கிறாங்க. ஏற்கனவே இன்னும் 2 பிள்ளைகள் இவருக்கு இருக்கிறாங்க. பாட்டிட்ட அந்த பிள்ளைகளை விட்டு போட்டு தான் இவங்க குடும்பத்தோட வெளிநாட்டுக்கு தப்பி ஓட்டதான் இவர்களுடைய நோக்கம் என்ற அடிப்படையில் வந்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. அவர்கிட்ட கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு நடத்தப்பட்டிருக்கிற முதற்கட்ட விசாரணையில் வந்து வாக்குமூலத்தில் என்ன நடந்ததுன்றதை விவரிச்சிருக்கிறார். அந்த ரூமுக்கு போய் பார்க்குற நேரத்தில் சடலம் தூக்கில் தொங்குன மாதிரி இருந்தது. தான் கொலை செய்யவே இல்லை, சடலம் வந்து தூக்கில் தொங்குன மாதிரி இருந்தது. பார்க்குற நேரத்தில் எனக்கு பயமாக இருந்தது. அதனால சடலத்தை உடனடியாக கீழே இறக்கி காருக்குள்ள வாகனத்துக்குள்ளே கொண்டு போய் போட்டு நுவரெலியாவிலிருந்து கண்டி திகன பிரதேசம் வரைக்கும் பயணம் செய்திருக்கிறாரு. திகன பிரதேசத்தில் அவருடைய மனைவி இருந்த வீட்டுக்கு தான் அந்த வாகனம் முதல்ல போயிருக்கு. டெட் பாடியோட அந்த வாகனம் போனது இந்த நபருடைய இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த மனைவியுடைய வீட்டுக்கு, இல்லாட்டி அவர் தங்கி இருந்த இடத்துக்கு. அந்த இடத்துக்கு போனதுக்கு பிறகு 2 பேரும் காய்ச்சிருப்பாங்க போல ஏதாவது ஒரு பிளான் போடப்பட்டிருக்கும். அதுக்கு பிறகுதான் தெல்தனிய ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற காப்பாக்கில் அந்த வாகனத்தை கொண்டு போய் கைவிட்டதுக்கு பிறகு இவரே தெல்தனிய போலீஸுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறார். அதை முதல் கட்ட வாக்குமூலத்தில் வந்து அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். நான் தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சடலம் கிடக்குன்னு சொல்லி போலீஸுக்கார வச்சிருக்கிறார். அதுக்கு பிறகு போலீஸ் கண்டுபிடிச்சிருந்தது. அந்த சடலத்தை அந்த இடத்துல கைவிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பி ஓடுற சந்தர்ப்பத்தில் இவருக்கு அவருடைய நண்பர் உதவி செய்திருக்கிறார். நெருக்கமான ஒரு நபர் வந்து அந்த இடத்துல இருந்து தப்பி ஓடுறதுக்கு உதவி செய்திருக்கிறாரு. அவரும் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார்ன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இவர் குண்டசால பிரதேச சபையில் ஒரு டிரைவரா வேலை செய்கிற நபராம். அந்த நபர் வந்து இவருக்கு நெருக்கமான ஒரு நண்பர். அந்த வாகனம் கைவிட்டு அந்த இடத்துல இருந்து இவங்க வெளியேறி போகிற நேரத்தில் அவர் வந்து இவர் ஏற்றி கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரும் வந்து நுவரெலியா போலீஸால் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இதை பற்றின தீவிரமான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. இவர் சாவகச்சேரியில் வச்சு கைது செய்யப்பட்டதுக்கு முதல்ல நீர்கொழும்பு சிலாபம்னு சொல்லி ஒரு சில இடங்களில் நடமாடி இருக்கிறாரு. அந்த இடத்துல நடமாடி இருக்கிறாருன்னு சொன்னால் படகு மூலமாக தப்பி போகிறதுக்கான நோக்கமாக இருந்திருக்க முடியும். சிலாபம் நீர்கொழும்பு பிரதேசத்தில் படகு மூலமாக தப்பி போகிற சம்பவங்கள் இதுக்கு முதல்ல ஏராளமாக பதிவாகியிருக்கு. சில நேரங்கள் அது வந்து சரிவராமல் போனதுக்கு பிறகுதான் அவர் யாழ்ப்பாணத்துக்கு போகிறதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்கலாம். அப்படியா இருந்தால் யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த நபரை வெளிநாட்டுக்கு படகு மூலமாக தப்பி ஓட்டுறதுக்கு
உதவி செய்ய தயாராக இருந்த நபர்கள் யார் என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. எதிர்வரும் நாட்களில் அவருக்கு உதவி செய்யறதுக்கு தயாராக இருந்த நபர்கள் என்ற அடிப்படையில் வந்து இன்னும் ஒரு சிலர் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் கேள்விப்படக்கூடிய மாதிரி இருக்குமா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நபர் சம்பந்தமான ஒரு போலீஸ் ரிப்போர்ட் இன்றைக்கு வெளிவந்திருக்கு. நேற்று ஊடகங்களில் பேசப்பட்ட விஷயம் இன்னைக்கு வந்து போலீஸ் அதை ஒரு ஒஃபிஷியல் ரிப்போர்ட்டை உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கு. இந்த நபர் எப்படியான மோசடிகள் சம்பந்தமான குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கிறவர் சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்ட மாதிரி பெண்களை ஏமாற்றி பணம் பறிக்கிறது இவருடைய நீண்ட காலமாக ஒரு பிளான் பண்ணி தான் இதை செய்திருக்கிறார்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. போலீஸ் ரிப்போர்ட்ல இன்னைக்கு ஒரு சில சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. 1,18,00,000 ரூபாய் மோசடி செய்திருக்கிறார். ஒரு வாகனம் சம்பந்தமான மோசடி கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடத்தப்பட்டு வருது. 17 லட்சம் ரூபாய் சம்பந்தமான மோசடி புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. 13 லட்சம் ரூபாய் மோசடி இதுவும் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட ஒரு வழக்கு. இசமஹாராம நீதிமன்றத்திலையும் ஒரு வழக்கு விசாரணை நடத்தப்படுது. 22 லட்சம் ரூபாய் மோசடி நடந்திருக்கின்ற குற்றச்சாட்டு. 42 லட்சம் ரூபாய் மோசடி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்றுத்தரன் என்று சொல்லி ஏமாற்றி பணம் பறிச்சிருக்கிறார் என்று சொல்லி புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணையும் நடத்தப்படுது. இதை தவிர குற்றப்புலனாய்வு திணைக்களம் சிஐடி இன்னும் 4 வழக்குகளை வந்து தனித்தனியே பதிவு செய்திருக்கு. புதுக்கடை ஹொரண கடுவல நீதவான் நீதிமன்றங்களில் இந்த வழக்கு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. இந்த மாதிரியான ஏராளமான குற்றச்சம்பவங்களோட தொடர்பு பட்டிருக்கிற நபர் தான் இவர்ன்றது இந்த போலீஸ் ரிப்போர்ட்லையும் இப்ப நடந்திருக்கிற சம்பவங்கள் அவருடைய வாக்குமூலத்திலிருந்தும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அவருடைய மனைவியும் இதுக்கு உடந்தை இறந்திருக்கிறார் என்றதை அவருடைய வாக்குமூலம் வந்து உறுதி செய்திருக்கு. டெட் பாடியோட அந்த இடத்துக்கு போனது, 2 பேரும் சந்திச்சு கதைச்சு கொண்டது, கதைச்சதுக்கு பிறகு தல்தனி ஹாஸ்பிட்டல் காப்பாக்கில் வந்து இந்த வாகனம் கைவிடப்பட்டதுன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குமூலத்தை பார்க்குற நேரத்தில் கணவன் மனைவி சேர்ந்து நடத்தி இருக்கிற ஒரு மிகப்பெரிய கொடூரமான சம்பவமாக தான் இது வந்து பதிவாகி இருக்கு. இந்த மாதிரி ஒரு கொலை சம்பவம் பதிவானதால் தான் இது இந்த அளவுக்கு பரபரப்பான ஒரு விஷயமா பேசப்படுது. இதுக்கு முதல்ல இந்த மாதிரி பட்டியல் போடுற மாதிரியான பல சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. பொது வழியில பேசப்படலை. இந்த பிசியோதெரபிஸ்டும் உயிரிழக்காமல் இருந்திருந்தா, இந்த சடலம் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்திருக்குமா இருந்தா பொது வழியில் இதை பற்றின விஷயங்கள் பெருசாக பேசப்பட்டிருக்காது. இதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால் கணவன் மனைவி சேர்ந்து இந்த மாதிரியான மோசடியில் ஈடுபட்டிருக்கிறது. யாரை நம்புறது யாரை நம்பாமல் இருக்கிறதுன்ற ஒரு கேள்வி ஏற்படுத்துகிற மாதிரியான இன்னும் ஒரு சம்பவமாக தான் இதுவும் பதிவாகியிருக்கு. அடுத்த கட்ட விசாரணைகளில் இப்படியான தகவல்கள் தெரிய வரும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் பதிவு செய்யுங்க. நாளைக்கு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.